ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 4 மாதங்களாக ஆண்டவர் நம்மை நடத்தின பாதைகளெல்லாம் அதிசயமாய், அற்புதமாய், ஆச்சரியமாக நம்மை தூக்கி சுமந்து தப்புவித்து பலப்படுத்தி இந்த 5வது மாதத்தின் முதல் நாளிலும் அவருடைய சமூகத்திலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று தர்மையான வேத வசனமானது தேவ ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டு அதன்படியே நிறைவேற்றப்படுகிறதை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்ம பட்சத்தில் இருந்தால் அதுவே நமக்கு போதும். யார் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார்களோ இல்லையோ, நாம் ஆண்டவர் பட்சத்தில் இருப்போம் என்றால் எல்லாமே நமக்கு சொந்தம். வித் கிரைஸ்ட் வி ஆர் ஹீரோ, வித்தவுட் கிரைஸ்ட் வி ஆர் ஜீரோ என்று சொல்கிறது போல, ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் அது எனக்கு 1000 லட்சமாம். ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட அருமையான இந்த வார்த்தை, நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன், இருப்பேன் என்றல்ல, இருக்கிறேன் ப்ரெசன்டென்ஷியலே சொல்லியிருக்கிறார். எப்போதும் அவனுடைய பட்சத்தில் இருக்க வாக்கு பண்ணியிருக்கிறார். சீஷர்கள் சோர்ந்து தளர்ந்து போயிருந்த அந்த நாட்களிலே கூட மத்தேயு சுவிசேஷம் கடைசியில் நாம் பார்க்கிறோம், இதோ நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னாரே. அந்த வார்த்தையை நம்பி தான் சீஷர்கள் தங்களுடைய ஊழியத்தில் வெற்றியான ஒரு காரியத்தை செய்ததாக நாம் அறிய முடியும். ஆகவே நம்முடைய கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் அதுவே நமக்கு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார் என்றால் நமக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் இருக்கும். 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அந்த முதல் 3 வசனங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. அங்கே போடப்பட்டிருக்கிற அந்த பிராக்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீதினுடைய எல்லா இடுக்கண்களிலிருந்தும் அவனை விடுதலையாக்கின பிற்பாடு ஒரு பாட்டு இல்லையா? அதே மாதிரி நம் சங்கீதம் 18ஆம் சங்கீதத்திலும் இதே வசனத்தை நாம் வாசிக்கக்கூடும். அதாவது 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம் உள்ள கருத்துக்கள் தான் சங்கீதம் 18 சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். சங்கீதம் 18:6 நீ வாசிப்பில் என்றால், சத்துருக்களின் கைக்கு விடுதலையாக்கின போது பாடின ஒரு பாடல். முதல் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கையிலிருந்து சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது, எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. அங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். அந்த பாதுகாப்பிலிருந்து விடுதலை நமக்கு கிடைக்கிறது. நீங்கள் 18ஆம் சங்கீதம் 1 முதல் 6 வசனங்களை வாசித்தாலும் அதே காரியத்தை தான் நாம் பார்க்கிறோம். சில 2ஆம் வசனத்தில் படிங்க. 18:2 கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பி இருக்கிற என் துருகம், என் கேடகமும், என் இரட்சண்ய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதே தான் நாம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார் என்றால் எல்லா விதமான பாதுகாப்பையும் முதலாவது அவர் நமக்கு தருகிறார் என்பதை, அவர் நமக்கு கண்மலையாக, கோட்டையாக, அரணாக, துர்க்கமாக, கேடகமாக, இரட்சகராக, தேவனாக, இரட்சண்ய கொம்பாக, அது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதை அந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். ஆகவே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் வந்தாலும் கூட அந்த நெருக்கத்திலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் விசாலத்தில் வைக்கிறார். அந்த சங்கீதம்
18 6வது வசனத்தை இப்பொழுது வாசிக்கலாம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அல்லேலூயா. நீங்கள் எங்கிருந்து கூப்பிட்டாலும் அது திருச்சர்ச்சு ஆலயத்திலிருந்து அந்த சத்தம், அந்த ஆலயத்திலிருந்து அந்த சத்தத்தை அவர் என்ன செய்கிறாரா கேட்டு நமக்கு அதிலிருந்து பதிலை கொடுக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார் என்பது தான் நமக்கு இருக்கிற ஒரே தைரியம் இல்லையா? ஆமேன். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற தைரியம், அதாவது வேதம் சொல்கிறது, எதையாயிலும் நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு அதை செய்கிறார் என்பதுதான் நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்று நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு எல்லா விதமான பாதுகாப்பு உண்டு, நெருக்கம் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனால் அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும். அதைத்தான் 18:1 நாம் பார்க்கிறோம். என் பலன் ஆகிய கர்த்தாவே உம்மிலே நான் அன்பு கூறுவேன். ஆமேன். ஆண்டவரிடத்தில் நாம் முழு அன்பை வைத்து விட்டால் போதும், மற்ற எல்லாமே நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தோடு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரோமர் 8:28 நாம் பார்த்திருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது முதலாவது நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, ரோமர் 8:31 வசனத்தை நான் வாசிக்கும்போது, இஃப் காட் பி ஃபார் அஸ் ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக இருப்பவன் யார்? எத்தனையோ எதிராளிகள் உண்டு, பல சத்துருக்கள் உண்டு. பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகதேடி சுற்றி தீரான். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கற்கள் கிடக்கிறதுனால எத்தனையோ பொல்லாப்பு நமக்கு வரக்கூடும். ஆனால் வார்த்தை, கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதியின் கூடாரத்தை அணுகாது. ஆகவே நாம் பார்க்கிறோம், கர்த்தனுடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக இருப்பவன் யார்? அப்படி என்றால் ஹீ இஸ் அவர் ஸ்ட்ரென்த். அவர் தான் நமக்கு பலனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பது மாத்திரமல்ல, தக்க பலனை கொடுத்து எல்லா சூழ்நிலையிலும் தைரியமாக ஆண்டவருக்காக ஜீவிக்க கர்த்தர் தம்முடைய பலனை கொடுக்கிறார். அந்த ஒரு மேலான விசுவாசம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார் என்றால் எளிதிலே சத்துருக்களை ஜெயித்து விடலாம். யோசுவா காலேபுடைய அறிக்கை அதுதான். வேவு பார்த்து கொண்டு வந்து திரும்ப மோசே ஆரோனிடத்தில் அவர்கள் அறிக்கை செய்யும்போது, என்னாகும் புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். அதுக்கு முன்னாடி மோசே, ஆரோன், சகல மூப்பர்களும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இது என்னமா முடியுமோ, எப்படி நாம் அந்த தேசத்தை போய் சுதந்திரித்து கொள்வோமோ என்று 10 பேருடைய தீமையான அறிக்கையை கேட்டு சோர்ந்து போய் கொண்டிருக்கும்போது 2 பேர் எழுந்து நிற்கிறார்கள். 9வது வசனம், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு, அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அல்லேலூயா. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அவர்களை பாதுகாத்து கொண்டது நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. எவ்வளவு அருமையான விசுவாசம் உள்ள வார்த்தை பாருங்க. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார் என்றால் நாம் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அவர்களை காத்து கொண்டிருந்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை இல்லை என்றார்கள். அல்லேலூயா. அவர்கள் நமக்கு என்ன ஆவாங்க? இரையாவாங்க. ஆமேன். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்று நம்ம நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் பார்க்கறது போல, எப்படிப்பட்ட சத்துருக்களையும் மேற்கொள்ளக்கூடிய, அவர்களை விழுங்கி போடக்கூடிய, அந்த வெற்றி அடையக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். நம் பட்சத்திலே கர்த்தர் இருந்தால் மாத்திரம் போதும். அல்லேலூயா. அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். நம்முடைய பட்சத்தில் இருந்து நம்மை எல்லா நெருக்கத்திலும் எல்லா பாடுகளும் நமக்கு பலனை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, யோசேப்பினுடைய சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம்.
வாசிப்போம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20-21 வசனங்கள். கடைசியாக யோசேப்பு தன்னுடைய ஜனங்களோடு சொன்ன வார்த்தை, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாக பேசினான். ஆமென், அல்லேலூயா. யோசேப்பு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறபடினாலே அந்த சகோதரர் நடுவிலே அவன் பட்சமாக பேசினான். நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களை என்ன செய்வேன், பராமரிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார் என்றால் பாதுகாப்பு உண்டு, அவருடைய பலன் நமக்கு கிடைக்கும். அவர் நம்மை பராமரித்து நம்மோடு பட்சத்திலிருந்து நடத்துவார். அல்லேலூயா. நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது பகுதியாக உங்களை கண்ணோக்குவேன் என்று சொல்லுகிறார். உங்களை கண்ணோக்குவேன் என்று சொல்வது, அவர் நம்மை கண்மணியை போல காக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 32:8 நான் வாசிக்கிறது போல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எப்போதும் நம்முடைய நினைவாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மனிதர்கள் மறந்து போகலாம், நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் கூட மறந்து போகலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் நம்மை மறப்பதே இல்லை. அவர் நம்மேல் கண் நோக்கமாக இருந்து ஆலோசனை சொல்லி நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே தான் லேவியராம் புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவர் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கக்கூடிய 7 விதமான ஆசீர்வாதங்களை 4ஆம் வசனத்திலிருந்து படிங்க. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும், திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். இருப்பீங்க. தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், சமாதானம் தருவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து. அல்லேலூயா. 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னா, அவர் நல்ல பலனை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், சத்துருக்கள் மேல் ஜெயத்தை கொடுக்கிறார். அவர் நம்மேல் கண்ணோக்கமாக இருந்து என்று சொல்லி நம்மை உற்று கவனித்து கொண்டு இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. இன்னும் நீங்கள் படித்து கொண்டு வருவீர்கள் என்றால், பழுகி பெருகும்படி செய்கிறார், உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார் என்றெல்லாம் அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கும்போது இவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அதை நாம் விசுவாசிப்போம், அதை நாம் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். ஆகவே தான் பேதுரு சொல்லுகிறார், நான் அவர் உங்களை விசாரிக்கிறானபடினாலே. 1 பேதுரு 5:8. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அப்படி என்றால் நிச்சயமாக அவர் நம்மை கண்ணோக்குகிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த நாட்களில் 400 வருஷம் அவங்க உபத்திரப்பட்டாங்க. ஆளூட்டிகள் நிமித்தமாக துன்புறுத்தப்பட்டார்கள். சரியான தேவைகள் கொடுக்கப்படாமலேயே அவரிடத்தில் வேலை வாங்கினாங்கன்னெல்லாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் தேவ ஜனங்கள் எல்லாரும் எபிரேய தேவனை நோக்கி முறையிட்டாங்க, கூப்பிட்டாங்க. யாத்திராகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 2:25.
தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அந்த அருமையான வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய முறையிடுதலை கேட்கிறார், கண்ணோக்கி பார்க்கிறார், அவருக்கு விடுதலையை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 23, 24 வசனத்தையும் படிங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு நாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆகவே இஸ்ரவேல் புத்திரரை அவர் கண்ணோக்கினார். அவர்களுடைய முறையிடுதலை பெருமூச்சை அவர் கேட்டு அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார், வெற்றியை கொடுத்தார், ஜெயத்தை கொடுத்தார். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன் என்பது மட்டுமல்ல, உங்களை கண்ணோக்குகிறேன், கண்மணியை போல காத்தருளுகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். மூன்றாவதாக, நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று அங்கே பார்க்கிறோம். பண்படுத்துதல் என்று சொல்வது சீர்படுத்துவது, சரிப்படுத்துவது, அதை நம்ம நிலைநிறுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் 10, 11 வசனங்கள் நிறைவேறுவதாக நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். 10, 11 வசனம். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும். அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். பாழான அவாந்தரமான இடங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்க இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. பாருங்கள், அவர் நம்மை பண்படுத்தி விதைக்கப்படும் அந்த அனுபவத்தில் நாம் அவர் வர்த்திக்க பண்ணுகிறார், பண்படுத்துகிறார், பாழான ஸ்தலங்களை கட்டுகிறார், மனுஷர் மிருகங்கள் எல்லாமே பழுகி பெருகும்படி வர்த்திக்க பண்ணுகிறார். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலையில் நான் உங்களை ஸ்தாபிப்பேன், உங்களை முந்தின சீரை பார்க்கலாம், இப்பொழுது உங்களுக்கு நற்சீர் உண்டாகும் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார். அப்பொழுது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆகவே பிரியமானவர்களே, இந்த மே மாதமானது மூவு மாதம் என்று நாம் சொல்லுகிறோம். மூவு மாதம் என்று சொல்லுகிறோம். பல இடங்களிலே பிரயாணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பல காரியங்களில் நாம் ஈடுபட்டு விபிஎஸ், சிபிஎஸ் மற்றும் பலவிதமான காரியங்கள், ஊழியங்கள் இருந்தாலும் கூட கர்த்தர் நமக்கு தம்முடைய வாக்குப்படியே அவர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார், நம்மை கண்ணோக்குவார். நாம் விதைக்கப்பட்டு அதுக்கேற்ற பிரதிபலனை அத்தனையும் நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இறுதியில் முந்தின சீரை பார்க்கலும் நற்சீர் உண்டாகும்படி செய்வேன். தேவைதானே? நாம் வர வளர்ச்சி அடைந்து தேவநாமத்தின் மகிமைக்காக ஜீவிக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. முன்னிருந்தது போல் அல்ல, அதை பார்க்கலும் நற்சீர் உண்டாகும்படி அவர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அவனுடைய பட்சத்தில் இருப்பார் என்றால் நமக்கு பாதுகாப்பு உண்டு, பராமரிப்பு உண்டு. அதோடு கூட நமக்கு பலனை கொடுத்து சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தருகிறார். உங்களை கண்ணோக்குவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கும்போது நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஆலோசனையை கொடுக்கிறார், சத்துருக்களை விலக்கி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுத்து ஜெயத்தை கொடுத்து வெற்றியுள்ள ஒரு பிரயாணத்தை வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கண்ணோக்கின அதே கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் கண்ணோக்கமாக இருந்து நடத்த அவர் வல்லவர். நாம் எழுந்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை, கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை, கடுகளவு பாவம் என்னை
அணுக முடியாது. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்று பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை என்று பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட் விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட் விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். எனது பலனும் எனது மீட்பும் கேதமுமானார். எனது பலனும் எனது மீட்பும் கேதமுமானார். நம்பியிருக்கும் கேடகம் கோட்டையுமானார். நம்பியிருக்கும் கேடகம் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் நல்லவர் கிருபை என்றே பாடுவேன். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தபடியினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷம் தொடங்கி 5வது மாதத்திலும் கர்த்தர் எங்களை காலடி எடுத்து வைக்க கர்த்தர் உதவி செய்தபடினால் நம்ம ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதமும் நேரமும் நிமிஷங்களும் கர்த்தர் எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதியிலும் கர்த்தருடைய ஆலயத்திலே உம்முடைய சமூகத்தில் வந்து நின்று உம்மை துதித்து உம்மை போற்றி உம்மை புகழ்ந்து ஆண்டவரே உம்மை பாட உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகபலன் ஆரோக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் பட்சத்தில் இருந்து ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஆண்டவரே எங்களோடு பட்சமாயிருந்து ஆண்டவரே எங்களுடைய பக்கத்திலே இருந்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறீர் என்று கர்த்தா விசுவாசி இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு ஆண்டவரே அதன்படி ஜீவிக்க நடக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாய்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வசனங்கள் எங்களுடைய கால்களுக்கு தீபமாக இருக்குது, வெளிச்சமாக இருக்கபடினால ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ சகலத்தையும் சேச வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடினால நம்ம துதிக்கிறோம். இந்த மாதத்திலும் ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களையெல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளோ பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஆண்டவரே படித்து எக்ஸாம்லாம் எழுதி முடித்திருக்கிறார்கள். வரப்போகிற மாதங்களிலும் கர்த்தாவின் இந்த நாளிலே என்னென்ன கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டும், படிக்க வேண்டும், எவ்வளோ தேவைகள் உண்டு ஒவ்வொரு குடும்பங்களிலும். எல்லா குடும்பங்களின் தேவைகளை கர்த்தர் நீர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர் கையிட்டு செய்கிற கையின் பிரயாசங்களையெல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ரெட்டிப்பான நன்மையினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நிறைக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த லீவு நாட்கள் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் பல இடங்களுக்கு சென்றாலும் போகையிலும் வருகையிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக்கொள்ளும். வாகனங்களெல்லாம் பாதுகாத்தும் பிரயாணங்கள்லாம் நீர் கூட செல்லும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் உம்முடைய இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து நீர் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆராதனையில் கலந்து கொண்ட கர்த்தர் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும். இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் எங்களை நடத்தும்படியாக அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரத்து கொள்ள நாங்கள் அதற்கு தகுதியுள்ளவர்களாக இருந்து பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபித்து உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்போம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.